அவர்களுடைய போர் குணம் எப்படி இருந்தது? 1917 ரஷ்யாவில் மிகப்பெரிய போர். எப்படியாவது ஜார்மனனை வீழ்த்த வேண்டும் என்று ரஷ்யா முழுமையும் போர். அந்த ரஷ்ய போரில் உச்சகட்டம் எது தெரியுமா? எல்லாரும் நிறைய செய்திகளை சொல்லுவார்கள். எது உச்சகட்டம்? அந்த உச்சகட்டத்தை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன். அப்போதுதான் இந்த வரலாறு எங்கிருந்து வந்தது என்று தெரியும். மார்ச் 8 என்ன நாள்? உலக மகளிர் நாள். இந்த மார்ச் 8 நம்ம என்னவா மாற்றி வச்சிருக்கோம்? உண்மையா வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் ஐப்ரோ எடுத்தீங்கன்னா ஹேர் கட் ஃப்ரீ, ஒரு புடவை எடுத்தீங்கன்னா இன்னொரு புடவை ஃப்ரீ, இந்த ஃபேஷியல் பண்ணீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஃப்ரீ. மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை அது தோன்றிய வரலாற்றை தெரிந்து கொண்டால் இனிமேல் அந்த உணர்வு நமக்கு வராது. போர் குணம்தான் நமக்கு வரும் மகளிர் தினத்தன்று. 1917 மார்ச் 8 ரஷ்யா பெல்கிராடில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், உழைக்கக்கூடிய மகளிர் ஒன்று திரண்டு வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால், பசி தாங்கல, கை குழந்தையோடு இருக்காங்க. இனிமே பசியோடு நாங்கள் இருக்க முடியாது, போரால் நாங்கள் இவ்வளவு பெரிய அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, எங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கு சோறு வேணும், அரை துண்டு ரொட்டி வேண்டும். அப்ப அந்த மகளிர், ஆலை நிலையத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்கள், டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்த்த அந்த மகளிர், அரை துண்டு ரொட்டியாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய வயிறை ஆற்றுவதற்கு தாருங்கள் என்ற வகையில் அந்த போரை தொடங்குகிறார்கள். வழிநெடுக அவர்கள் நடந்து வருகிறார்கள். வரக்கூடிய அந்த சூழலில் தான் மகளிர் மட்டும் வந்துகிட்டு இருக்காங்க, கை இடுக்கல குழந்தைகளை வச்சுக்கிட்டு. இவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஆண் தொழிலாளர்களை பார்த்து, ஆண் தொழிலாளர்களே வீதிக்கு வாருங்கள், நீங்கள் விவாதித்தது போதும், எல்லாரும் நீங்க தொழிலாளர்கள் உள்ள இருந்து விவாதிச்சது போதும், வீதிக்கு வாங்க, நம் பிள்ளைகளுக்கு சோறு வேண்டும், ரொட்டி வேணும், வீதிக்கு வாங்க, போர் நிறுத்தப்பட வேண்டும், சுதந்திரம் வேண்டும், வீதிக்கு வாருங்கள் என்று ஒவ்வொரு தொழிலாளர்களையா போய் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. ஒரு தொழிற்சாலையில் யாரும் வெளியே வரல. என்ன பண்றாங்கன்னா, அந்த அடக்குமுறை தாங்க முடியாமல் அதை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கண்ணாடி கடைகளில் கல்லெடுத்து எரிந்து அழைக்கிறார்கள். நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா, வாங்கன்னு. எல்லோரும் அதுபோல் நடந்து வருகிறார்கள். அருமை தோழர்களே, அந்த பெண்கள் ஆரம்பித்த முழக்கம் மன்னராட்சி ஒழிக ஒழிக என்று முழங்கி வந்தார்கள். 2 நாட்களில் 1,28,000 பெண்களையும் ஆண்களையும் அந்த மகளிர் திரட்டினார்கள். அந்த வரலாறு தான் மகளிர் நாள் மார்ச் 8.